அனைவருக்கும் வணக்கம். 2026க்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம். முயற்சி பேட்ச்னு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம். டெஸ்ட் பேட்ச்சில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஜாயின் பண்ண எல்லோருக்குமே ஒரு டிரைவ் லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் கொடுத்துருப்போம். ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் கொடுத்துட்ருப்போம். பொது தமிழ், பொது அறிவுக்கான மெட்டீரியல் கொடுத்துருப்போம். அதை படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம். அந்த டிரைவ் லிங்க்லேயே சென்ட் பண்ணிட்டோம். டெஸ்ட் எழுதின அனைவருமே இந்த வீடியோ பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. சில பேர் யூடியூப் மூலமும் இந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்லணும்னா, ஒவ்வொரு கொஸ்டினும் படிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் கேப் கொடுப்போம். அந்த கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இல்லைனா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு நோட் எடுத்து எழுதி கூட நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சரிங்க. இன்னும் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணாதவங்களாம் இருப்பீங்கள்ல, இப்போ தான் ஜாயின் பண்ணுறவங்க, இந்த வீடியோ பார்த்து ஜாயின் பண்ணுறவங்க, இல்லை இதுக்கு மேலே தான் ஜாயின் பண்ண போகிறவங்க, நீங்கள் எல்லோருமே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்கும். அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். எப்போ ஜாயின் பண்ணுறீங்கன்னு எந்த முக்கியம் இல்லைங்க. நாங்கள் கொடுத்துருக்குற அந்த மெட்டீரியலை படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். அதுவே போதுமானது. ஓகேங்களா? அந்த மெட்டீரியலை படிச்சுட்டு டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். அந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணோம். நாங்கள் கொடுக்குற எல்லா டெஸ்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணோம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? வீடியோ பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்க, வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை உருவாக காரணமான பரிந்துரையை வழங்கியவர் யார்? ஆன்சர் பண்ணுங்க. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை உருவாக காரணமான பரிந்துரையை வழங்கியவர் யார்? ஆன்சர் பார்க்கலாமா? நேரு அவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி, நேரு அவர்கள். சரி, இந்த பரிந்துரையை எவ்வாறு அழைப்பார்கள்? இன்னொரு பேரில் சொல்லுவாங்க. தீர்மானம். என்ன தீர்மானம்னா குறிக்கோள் தீர்மானம். குறிக்கோள் தீர்மானம். இதை தான் நேரு அவர்கள் தாக்கல் செய்வார். சரிங்க, இந்த குறிக்கோள் தீர்மானத்தை நேரு அவர்கள் எந்த கூட்டத்தில் தாக்கல் செய்வார்? அரசியல் நிர்ணய சபையின் எந்த கூட்டத்தில் தாக்கல் செய்வார்? ஆன்சர் பண்ணுங்க. எந்த கூட்டத்தில் தாக்கல் செய்வார்? 3வது கூட்டம். அரசியல் நிர்ணய சபையின் 3வது கூட்டத்தில் தாக்கல் செய்வார். சரி, இந்த 3வது கூட்டம் எப்போ நடைபெறும்? அரசியல் நிர்ணய சபையின் 3வது கூட்டம் எப்போ நடைபெறும்? 1946 டிசம்பர் 13. 1946 டிசம்பர் 13 இந்த 3வது கூட்டம் நடைபெறும். சரி, இந்த குறிக்கோள் தீர்மானத்தை தாக்கல் செய்கிறார்ல, இதை அரசியல் நிர்ணய சபை எப்பொழுது ஏற்றுக்கொண்டது? ஆன்சர் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணிடுங்க. குறிக்கோள் தீர்மானத்தை அரசியல் நிர்ணய சபை எப்பொழுது ஏற்றுக்கொண்டது? 1947 ஜனவரி 22. ஜனவரி 22. ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம நிறையா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணிவிடுவோம். இதுமாரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் பார்க்க சொல்ல எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம கவர் பண்ணி முடிச்சிருவோம். அதனால தான் பார்க்குறது. 2வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளை ஆராய்வோம். 1. 1909ஆம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம் மிண்டோ-மார்லி சீர்திருத்தம் என அழைக்கப்படுகிறது. 2. இந்த சட்டத்தை கொண்டு வர இந்தியாவிற்கான அயலுறவு செயலாளர் மார்லி பிரபு மற்றும் இந்தியாவின் வைஸ்ராய் மிண்டோ பிரபு ஆகியோர் முக்கிய பங்கு வகித்தனர். ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? 1. 1909ஆம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம் மிண்டோ-மார்லி சீர்திருத்தம் என அழைக்கப்படுகிறது. சரியா? எஸ், சரி. இந்திய கவுன்சில் சட்டம் மிண்டோ-மார்லி சீர்திருத்தம் என அழைக்கப்படுகிறது. 2. இந்த சட்டத்தை கொண்டு வர இந்தியாவிற்கான அயலுறவு செயலாளர் மார்லி பிரபு மற்றும் இந்தியாவின் வைஸ்ராய் மிண்டோ பிரபு ஆகியோர் முக்கிய பங்கு வகித்தனர். இது சரியானா? இதுவும் சரி. அப்போ 2 கூற்றுகளுமே சரி. ஆப்ஷன் சி, 1ம் 2ம் சரி. சரி, இந்த மிண்டோ-மார்லி சீர்திருத்த சட்டம், இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மற்ற விஷயங்கள்லாம் என்ன? ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி, வகுப்புவாதி பிரதிநிதித்துவம் கொண்டு வரப்பட்டு முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி ஒதுக்கப்பட்டது இந்த சட்டத்தின் மூலம்தான். அதனால் ரொம்ப முக்கியம். வகுப்புவாதி பிரதிநிதித்துவம், முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி ஒதுக்கப்பட்டது இந்த மிண்டோ-மார்லி சீர்திருத்த சட்டத்தின் மூலம்தான் 1909ஆம் ஆண்டு. சரி, வகுப்புவாதி பிரதிநிதித்துவத்தின் தந்தை யார்? இந்த கொஸ்டினை கேட்பாங்க. வகுப்புவாதி பிரதிநிதித்துவத்தின் தந்தை
மிண்டோ பிரபு. சரிங்க, அடுத்த கேள்வி போகலாம். 3வது கேள்வி. இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகத்தின் மீது பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் தனது கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்காக அமைந்த சட்டம் எது? ஆன்சர் பண்ணுங்க. கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகத்தின் மீது பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் தனது கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்காக அமைந்த சட்டம். ஆன்சர் சொல்லட்டுமா? ஒழுங்குமுறை சட்டம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒழுங்குமுறை சட்டம். ரொம்ப முக்கியமான சட்டம். ஏன்னா பிளாசி போர், பக்சார் போர், இந்த போர்களின் மூலம் கிழக்கிந்திய கம்பெனியானது இந்தியாவில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தது. பின்பு ஊழல், அதிகார துஷ்பிரயோகம் இதெல்லாமே நடைபெறுது. எங்கள் கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனியுடைய அதிகாரிகள் மூலம் இந்த ஊழலும் துஷ்பிரயோகமும் நடைபெறுது. அதனால் இந்திய மக்களினுடைய நிலை சீர்குலையுது. இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் நினைக்குது. அதனால தான் ஒழுங்குமுறை சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. சரி, இந்த சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? இந்த சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1773. 1773 கொண்டு வராங்க. ரெகுலேட்டிங் ஆக்ட்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒழுங்குமுறை சட்டம் பற்றிய தவறான கூற்றை கண்டறியவும். 1. வங்காளம், மதராஸ், பஞ்சாப் ஆகிய மாகாணங்களின் நிர்வாக அமைப்பினை ஒரே அதிகார அமைப்பின் கீழ் கொண்டு வர வழி செய்தது. 2. வங்காள ஆளுநர் 3 மாகாணங்களுக்காக நியமிக்கப்பட்டார். முதல் வங்காள ஆளுநர் வாரணாசி. 3. ஒழுங்குமுறை சட்டத்தின்படி வங்காளத்தில் 1774 தலைமை நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. தவறான கூற்று கேட்டிருக்காங்க. ஒழுங்குமுறை சட்டம் பற்றிய தவறான கூற்று. ஆன்சர் பண்ணுங்க. நீங்களே படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே நம்ம கொஞ்சம் கேப் கொடுக்குறோம். அந்த கேப்பில் ஆன்சர் பண்ணிவிடுங்க. இப்போ தான் இந்த யூடியூப் மூலம் டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்க. சரிங்க, நம்ம ஆன்சர் பார்க்கலாம். வங்காளம், மதராஸ், பஞ்சாப் ஆகிய மாகாணங்களின் நிர்வாக அமைப்பினை ஒரே அதிகார அமைப்பின் கீழ் கொண்டு வர வழி செய்தது ஒழுங்குமுறை சட்டம். சரியா? தவறு. ஒரே அமைப்பின் கீழ் கொண்டு வர வழி செய்தது சரி. ஆனால் அந்த மாகாணங்கள் என்பது தப்பு. என்னென்ன மாகாணங்கள்னா வங்காளம் சரி, மதராஸ் சரி, பஞ்சாப்னு கொடுத்துருக்கல தப்பு. அது பஞ்சாப் இல்லை, பம்பாய். பஞ்சாப் இல்லை, பம்பாய். இந்த 3 மாகாணங்களும் ஒரே அதிகார அமைப்பின் கீழ் கொண்டு வர வழி செய்தது இந்த ஒழுங்குமுறை சட்டம். 2 பாருங்க. அப்போ 1 தப்பு. வங்காள ஆளுநர் 3 மாகாணங்களுக்கான நியமிக்கப்பட்டார். முதல் வங்காள ஆளுநர் வாரணாசி. இது சரியான? எஸ் சரி. ஓகேங்களா? அவர் 3 மாகாணங்களுக்காக நியமிக்கப்படுறாரு. அப்படி நியமிக்கப்பட்ட முதல் வங்காள ஆளுநர் வாரணாசி. இது ரொம்ப முக்கியம். 3வது பாருங்க. ஒழுங்குமுறை சட்டத்தின்படி வங்காளத்தில் 1774 தலைமை நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. இது சரியான? தப்பு. அப்போது 2 மட்டும்தான் சரி. இப்போ கொஸ்டின் ஆனால் தவறான கூற்றை கேட்டிருக்காங்க. அப்போ 1, 3 சரி, 1, 3 தவறு, 1, 3 தவறு. அப்போ ஆன்சர் 1, 3. 1, 3 தவறு. ஓகேங்களா? சரிங்க. ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலம்தான் உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்டிருக்கு. இதில் என்ன தப்பு? இந்த 3வது பாயிண்ட். ஒழுங்குமுறை சட்டத்தின்படி தான் தலைமை நீதிமன்றம் அமைக்கப்பட்டதுன்னு சொன்னோம். எங்கன்னா வங்காளத்தின் கொடுத்துருக்கும் தப்பு. அது எங்கே? கொல்கத்தாவில் அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? ஒரு தலைமை நீதிபதி, 3 நீதிபதி அடங்கிய அந்த உச்ச நீதிமன்றம், தலைமை நீதிமன்றம் கொல்கத்தாவில் அமைக்கப்படுது. எந்த ஆண்டு? 1774 அமைக்கப்படுது. அப்போது அந்த முதல் தலைமை நீதிபதி யாராக இருந்திருப்பார்? முதல் தலைமை நீதிபதி யார்? எலிஜா ஹிம்பே. யாருன்னா எலிஜா ஹிம்பே. இவர் தான் முதல் தலைமை நீதிபதியாக இருந்திருக்காரு. இப்போது ஒழுங்குமுறை சட்டத்தை பற்றி எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அந்த ஆளுநர், நீதிமன்றம், இதுதான் ரொம்ப முக்கியம். ஆளுநர், நீதிமன்றம். 3 மாகாணங்களுக்கு ஆளுநர் ஒரே அதிகாரத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டார்கள். எந்தெந்த மாகாணங்கள்? பஞ்சாப், மெட்ராஸ், வங்காளம்.
முதல் வங்காள ஆளுநர் யாருன்னா வாரன் ஆஸ்டே. அதே போல் நீதிபதி, முதல் நீதிபதி எலிஜா ஹிம்பே. ஓகேங்களா? ஒழுங்குமுறை சட்டத்தை பற்றிய முக்கியமான பாயிண்ட்ஸ் இது எல்லாமே. அடுத்து 5வது கேள்வி, எந்த சட்டத்தின் மூலம் அரசியல் விவரங்களை கண்காணிப்பதற்காக 6 பேர்களை கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம் அமைக்கப்பட்டது? ஆன்சர் பண்ணுங்க. எந்த சட்டத்தின் மூலம் அரசியல் விவகாரங்களை கண்காணிப்பதற்காக 6 பேர்களை கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம் அமைக்கப்பட்டது? ஆன்சர் பார்க்கலாமா? பிட் இந்திய சட்டம். எந்த சட்டம்? பிட் இந்திய சட்டம். எந்த ஆண்டுனா 1784. பிட் இந்திய சட்டம் 1784 தான் 6 பேர்களை கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம் அமைக்க வழிவகுத்தது. சரி, இந்த பிட் இந்திய சட்டத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னா, இயக்குனர் குழுவின் கீழ் வணிக நடவடிக்கைகளும் கட்டுப்பாட்டு வாரியத்தின் கீழ் அரசியல் நடவடிக்கைகளும் மேற்கொள்ள இச்சட்டம் வழிவகுத்தது. இந்த பிட் இந்திய சட்டம் தான் அதற்கான வழியும் வகுக்கும். சரிங்க, அடுத்த கேள்வி போகலாம். 6வது கேள்வி, சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்களே படித்து பாருங்கள். முகவுரையில் உள்ள அந்த 5 வார்த்தைகள், இறையாண்மை, மதச்சார்பற்ற, சமதர்மம், மக்களாட்சி, குடியரசு, இதனுடைய சரியான ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கள். படித்து பார்த்துட்டு நீங்களே ஆன்சர் பண்ணுங்கள். எந்த ஆப்ஷனில் சரியான ஆர்டர் இருக்குது? நான் ஆன்சர் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆன்சர் பார்க்கலாமா? இறையாண்மை ஃபஸ்ட்டு, இறையாண்மை 2வது சமதர்மம், 3வது மதச்சார்பற்ற, 4வது மக்களாட்சி, 5வது குடியரசு. அப்போ சரியான ஆன்சர் பாருங்கள், இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு. இதுதான் சரியான ஆர்டர். இதுதான் சரியான ஆர்டர். சரி, முகவுரையை தொடங்கும் போது அதை வரக்கூடிய முதல் வார்த்தை என்ன? முகவுரை எந்த வார்த்தையோடு தொடங்குகிறது? இந்திய மக்களாகிய நாம், இந்த வார்த்தையோடு தான் முகவுரை தொடங்கும். இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை ஒரு இறையாண்மை மிக்க, சமதர்ம, மதச்சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு அமைக்கவும் அதன் குடிமக்கள் அனைவருக்கும் சொல்லிட்டு தான் முகவுரை தொடங்கும். சரி, முகவுரையில் கூறப்பட்டுள்ள அந்த 3 வகையான நீதிகள் என்ன? சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. சரிங்க, அடுத்த கேள்வி பார்க்கலாம். கல்விக்காக 1 லட்சம் நிதி வழங்கிய சாசன சட்டம் எது? ஆன்சர் பண்ணுங்க. கல்விக்காக 1 லட்சம் நிதி வழங்கிய சாசன சட்டம். ஆன்சர் பார்க்கலாமா? சாசன சட்டம் 1813. 1813. இந்த பட்டய சட்டம்னு சொல்லுவாங்க. பட்டய சட்டம், சாசன சட்டம் ரெண்டுமே ஒன்று தான். இந்த ஒவ்வொரு சாசன சட்டமும் 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீட்டிப்பாங்க. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுன்னா, வணிக உரிமையை 20 ஆண்டுகளுக்கு நீட்டித்து இந்த சட்டத்தை வெளியிடும். அப்படி கல்விக்கு 1 லட்சம் நிதி வழங்கிய சாசன சட்டம் 1813, பட்டய சட்டம்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த சாசன சட்டம்தான் கிறிஸ்துவ அமைப்புகள் மதத்தினை பரப்புவதற்காக இந்தியாவிற்குள் நுழைவதற்கு அனுமதி வழங்கியது. இந்த பிரிட்டிஷ் கிறிஸ்துவத்தை பரப்புவதற்கு அனுமதி வழங்கிய சாசன சட்டம் இந்த சட்டம் தான் 1813. அதே போல் கல்விக்கு 1 லட்சம் நிதி வழங்கிய சாசன சட்டமும் இதான். ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். அடுத்து 8வது கேள்வி. நமது அரசியலமைப்பின் முகவுரையானது 1946 டிசம்பர் 13 அன்று பரிந்துரை செய்யப்பட்டது. கூற்று 2. நமது அரசியலமைப்பின் முகவுரையானது அரசியல் நிர்ணய சபையால் 2வது கூட்டத்தில் பரிந்துரை செய்யப்பட்டது. சரி, ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். நமது அரசியலமைப்பின் முகவுரை 1946 டிசம்பர் 13 அன்று பரிந்துரை செய்யப்பட்டது. சரியா? சரிதான். ஓகேங்களா? இந்த கூட்டத்தில் தான் அந்த பரிந்துரையை தாக்கல் செய்வார் நேரு அவர்கள். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். சரி, நமது அரசியலமைப்பின் முகவுரையானது அரசியல் நிர்ணய சபையில் 2வது கூட்டத்தில்
பரிந்துரை செய்யப்பட்டது சரியா? அது 2வது கூட்டத்தில் நடந்ததா? நான் இதுக்கு முன்னாடியே இந்த பாயிண்ட்ஸை சொல்லிட்டு இருப்பேன். இது 2வது கூட்டத்தில் நடந்ததானா? இல்லை, 3வது கூட்டத்தில் தான் நடந்தது. அரசியல் நிர்ணய சபையின் 3வது கூட்டத்தில் தான் இது நடக்கும். 1946 டிசம்பர் 13 அன்று தான் இந்த முக்கியமான சம்பவமானது நடைபெறும். ஓகே, அப்போ கூற்று 1 மட்டும்தான் சரி, கூற்று 2 தவறு. அடுத்த கேள்வி, அரசு பணிகளுக்கு போட்டித் தேர்வை அறிமுகப்படுத்திய சாசன சட்டம் எது? அரசு பணிகளுக்கு போட்டித் தேர்வை அறிமுகப்படுத்திய சாசன சட்டம் எது? ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? அரசு பணிகளுக்கு போட்டித் தேர்வை அறிமுகப்படுத்திய சாசன சட்டம் 1833. 1833. ஓகே, சரி. இந்த சட்டத்தில் இருக்கிற மற்ற முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னா, ஆங்கிலம் இந்தியாவின் ஆட்சி மொழியாக மாற்றப்பட்டது இந்த சட்டத்தின் மூலம் தான். ஆங்கிலம் இந்தியாவின் ஆட்சி மொழியாக மாற்றப்பட்டது இந்த சாசன சட்டத்தின் மூலம் தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1833. அப்போ அதற்கு முன்பு இந்தியாவில் ஆட்சி மொழியாக இருந்த மொழி எதுனா பாரசீக மொழி ஆட்சி மொழியாக இருந்திருக்கு. அதை எடுத்துட்டு ஆங்கிலத்தை ஆட்சி மொழியாக மாற்றிருக்காங்க. சரிங்க, அடுத்தது பாருங்க, 10வது கேள்வி. தவறான இணையை தேர்ந்தெடு. தவறான இணையை தேர்ந்தெடு. ஆப்ஷன் பாருங்க. 1960 பெருவாரின் யூனியன் வழக்கு, 1970 சர்வேஸ்வரன் வழக்கு, 1973 கேசவானந்த பாரதி வழக்கு, 1995 எல்ஐசி வழக்கு. சரி, இதில் 4ல் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. சரி, இந்த வழக்குகள்லாம் எதை பற்றியது? இந்த வழக்குகள்லாம் எதை பற்றியதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ஆன்சர் பண்ண முடியும். தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க. தவறான இணை எது இதில்? சரி, ஆன்சர் பார்க்கலாமா? இந்த வழக்குகள்லாம் எதை பற்றியதுன்னா முகவுரை பற்றிய வழக்குகள் தான் இந்த வழக்குகள். அப்போது முகவுரை பற்றி தொடர்பில்லாத வழக்கு, முகவுரை பற்றி தொடர்பில்லாத வழக்கு எதுன்னு தான் கேள்வி. பெருவாரின் யூனியன் வழக்கு, இது முகவுரை பற்றிய வழக்கு. 1960 நடைபெற்ற வழக்கு இது. இந்த வழக்கு என்ன சொல்லணும்னா, முகவுரையானது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்லன்னு சொல்லணும். அரசியலமைப்போட ஒரு பகுதி முகவுரை அல்ல, அதனால் அதனை திருத்த முடியாது என்று இந்த பெருவாரியின் யூனியன் வழக்கு தீர்ப்பளிக்கும். கேசவானந்த பாரதி வழக்கு, இதுவும் முகவுரை பற்றிய வழக்கு. இதுவும் முகவுரை பற்றிய வழக்கு. எல்ஐசி வழக்கு, இதுவும் முகவுரை பற்றிய வழக்கு. அப்போது முகவுரையோட தொடர்பில்லாத வழக்கு எதுனா ஆப்ஷன் பி, சர்வேஸ்வரன் வழக்கு. சர்வேஸ்வரன் வழக்கு முகவுரையோடு தொடர்பில்லாத வழக்கு. சரிங்க, இந்த வழக்குகள் பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக அடுத்தடுத்த கேள்விகளில் பார்ப்போம். அடுத்து 11வது கேள்வி. மாகாணங்களின் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம் எது? மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம் எது? ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? எந்த சட்டம் மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம்? மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம் இந்திய அரசு சட்டம் 1919. இந்திய அரசு சட்டம் 1919 மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம். சரி, இந்த சட்டத்தை இன்னொரு பெயரில் அழைப்பாங்க. அது என்ன? அது என்ன பெயர்? மேண்டகு சம்மஸ்போர்ட். மேண்டகு சம்மஸ்போர்ட் என்ற இன்னொரு பெயர்லையும் அழைப்பாங்க. மாகாணங்களில் இரட்டை ஆட்சி அறிமுகப்படுத்திய சட்டம் மேண்டகு சம்மஸ்போர்ட் சட்டம் சொல்லுவாங்க. 1919. சரி, அடுத்த கேள்வி போகலாம். நமது அரசியலமைப்பின் முகவுரையானது அரசியல் சபையால் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? நம்முடைய அரசியலமைப்பின் முகவுரையானது அரசியல் நிர்ணய சபையால் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆல்ரெடி இதற்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்லிட்டேன். ஆன்சர் பண்ணுங்கள். எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1947 ஜனவரி 22. ஜனவரி 22 தான்
ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நேரு அவர்கள் இதனுடைய பரிந்துரையை குறிக்கோள் தீர்மானம் என்ற அடிப்படையில் தாக்கல் செய்வார். குறிக்கோள் தீர்மானம் எந்த ஆண்டுனா 1946 டிசம்பர் 13 அன்று அது அரசியல் நிர்ணய சபையின் 3வது கூட்டத்தில் நடைபெறும். சரி, இந்த குறிக்கோள் தீர்மானத்தை எங்கிருந்து நேரு அவர்கள் எடுப்பார்? எதன் தாக்கத்தில் இருந்து எடுப்பார்? எந்த நாட்டோட தாக்கத்தில் இருந்து எடுப்பார்? இது அமெரிக்காவுடைய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து தான் நேரு அவர்கள் எடுப்பார். ரொம்ப முக்கியம். அமெரிக்காவுடைய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து தான் நேரு எடுத்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பரிந்துரையை செய்வார். இப்போ இதற்கான ஆன்சர் என்ன? 1947 ஜனவரி 22 ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி போகலாம். கூற்று காரணம். கூற்று பாருங்க. காந்தி கிறிஸ்து தூதுக்குழுவின் அறிக்கையை பின் தேதியிட்ட வங்கியின் காசோலை என்று விமர்சனம் செய்தார். காரணம், கிறிஸ்து தூதுக்குழு அறிக்கையில் இந்தியர்களுக்கான கோரிக்கையானது 2ஆம் உலகப் போருக்கு பின் நிறைவேற்றப்படும். சரி, சரியான ஆன்சர் பண்ணுங்க. கிறிஸ்து தூதுக்குழு பற்றிய கூற்று காரணம். ஆன்சர் பார்க்கலாமா? பாருங்க. கூற்று. காந்தி கிறிஸ்து தூதுக்குழுவின் அறிக்கையை பின் தேதியிட்ட வங்கியின் காசோலை என்று விமர்சனம் செய்தார். சரிதான். ஓகேங்களா? காரணம், கிறிஸ்து தூதுக்குழு அறிக்கையில் இந்தியர்களுக்கான கோரிக்கையானது 2ஆம் உலகப் போருக்கு பின் நிறைவேற்றப்படும் என்று இருந்தது. அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. காரணம் சரியான விளக்கமும் கூட. ஓகேவா? கூற்றிற்கு சரியான விளக்கமும் கூட. சரி, இது கிறிஸ்து தூதுக்குழுனா என்ன? இந்தியர்கள் அவங்களுடைய கோரிக்கைகள், பல ஆண்டுகளாக கோரிக்கைகள் முன் வச்சுட்டே இருப்பாங்க. நம்மளுக்கான சுதந்திரமும் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கான அங்கீகாரம் பெற வேண்டும் என்று பிரிட்டிஷிடம் கோரிக்கை வைப்பாங்க. பிரிட்டிஷ் என்ன பண்ணோன்னா அதற்காக ஒரு குழு அமைக்கும், கிறிஸ்து தூதுக்குழு. பல்வேறு குழு அமைப்பும். அதில் ஒன்று தான் இந்த கிறிஸ்து தூதுக்குழு. இந்த குழு 1942 அமைச்சு இந்தியாவுக்கு வருகை தரும். அவங்க ஒரு அறிக்கையை கொடுப்பாங்க. அந்த அறிக்கையில் என்ன இருக்குன்னா, 2ஆம் உலகப் போருக்கு பின் உங்களுக்கான சுதந்திரமும் அரசியலமைப்பு சட்டம் எழுதுவதற்கான அங்கீகாரமும் வழங்கப்படும் சொல்லிட்டு அந்த அறிக்கையில் இருக்கும். இதை தான் காந்தி அவர்கள் படிச்சுட்டு பின் தேதியிட்ட வங்கியின் காசோலை என்று விமர்சனம் செய்வார். அதே போல் நேரு அவர்களும் இந்த அறிக்கையை படிச்சுட்டு என்ன சொல்லுவார்னா, கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானேன் என்று கிறிஸ்து தூதுக்குழு அறிக்கையை படிச்சுட்டு நேரு அவர்களும் தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருப்பார். ஓகேங்களா? சரி, இவங்க ஏன் திடீர்னு நம்மளுக்கான 2ஆம் உலகப் போருக்கு பின் அங்கீகாரம் தரன்னு சொல்லுவாங்கன்னா, 2ஆம் உலகப் போர் அந்த சமயத்தில் நடந்து கொண்டு இருக்கும். அப்போ இந்தியாவோட ஆதரவு அவங்களுக்கு தேவைப்படும். அதனால் இந்த அறிக்கையை அவங்க கொடுப்பாங்க, உங்களுக்கான சுதந்திரம் வழங்கப்படும் சொல்லிட்டு. ஆனால் இது ஒரு ஏமாற்று வேலைன்னு சொல்லிட்டு காந்தி அவர்களும் நேரு அவர்களும் இதனை விமர்சனம் செய்வார்கள். ஓகேங்களா? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே. சரிங்க, அடுத்த கேள்வி போகலாம். எந்த வழக்கு அரசியலமைப்பின் முகவுரையை அதன் அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் திருத்திக் கொள்ளலாம் என்று அனுமதி கொடுத்தது? ஆன்சர் பண்ணுங்க. எந்த வழக்கு அரசியலமைப்பின் முகவுரையை அதன் அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் திருத்திக் கொள்ளலாம் என்று அனுமதி கொடுத்தது? அந்த 3 வழக்கு, முகவுரையினாலே நமக்கு 3 வழக்கு பற்றி தெரிஞ்சிருக்கணும். 3 வழக்கு என்னென்னா, பெருவாரின் யூனியன் வழக்கு, கேசவானந்த பாரதி வழக்கு, எல்ஐசி வழக்கு. பெருவாரின் யூனியன் வழக்கு எப்போ நடைபெறும்னா 1960. கேசவானந்த பாரதி வழக்கு 1973. எல்ஐசி வழக்கு 1995. இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் திருத்தி கொள்ளலாம் என்று எந்த வழக்கு சொன்னது? அப்போ 3 வழக்கோட சாராம்சம் நம்மளுக்கு தெரியணும். பெருவாரின் யூனியன் வழக்கு என்ன சொல்லுதுன்னா, அரசியலமைப்பின் முகவுரையானது அரசியலமைப்பின் ஒரு பகுதியே இல்லை. அரசியலமைப்பின் ஒரு பகுதி இல்லை, அது தனி சாப்டர்னு சொல்லிட்டு தீர்ப்பளிக்கும். அதனால் அதனுடைய திருத்த முடியாது, அதனுடைய அமைப்புகளை நம்ம திருத்த முடியாதுன்னு சொல்லிட்டு பெருவாரின் யூனியன் வழக்கு தீர்ப்பளிச்சிடும். முகவுரையை திருத்த முடியாதுன்னு சொல்லிச்சு. சரி, கேசவானந்த பாரதி வழக்கு என்ன சொல்லனா, முகவுரையானது அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான், ஒருங்கிணைந்த ஒரு பகுதி. அது ஒரு பகுதி அல்லன்னு தீர்ப்பு கொடுக்கும். இது அரசியலமைப்போட கனெக்டான ஒரு பகுதி தான் சொல்லிட்டு கேசவானந்த பாரதி வழக்கு தீர்ப்பு கொடுக்கும். ஆனால் ஒரு இன்ட்டு வச்சுருக்கோம். என்னென்னா, அதனுடைய அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் திருத்தி கொள்ளலாம். கேசவானந்த பாரதி வழக்கு முகவுரையோட அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் திருத்தி கொள்ளலாம் சொல்லிட்டு தீர்ப்பு கொடுக்கும். அதே
தீர்ப்பை தான் எல்ஐசி வழக்கும் கன்ஃபார்ம் பண்ணும், ரீகன்ஃபார்ம் பண்ணும். அதனுடைய அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் நீங்கள் முகவரியை திருத்திக் கொள்ளலாம் சொல்லிட்டு எல்ஐசி வழக்கும் தீர்ப்பு கொடுக்கும். ஓகேங்களா? இந்த 3 வழக்கோட சாராம்சம் தான். நம்மளுக்கான கேள்வி என்னென்னா, முகவரியை அதன் அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் திருத்திக் கொள்ளலாம் என்று அனுமதி கொடுத்த வழக்கு கேட்டிருக்காங்க. கேசவானந்த பாரதி வழக்கும் சரி, எல்ஐசி வழக்கும் சரி. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம எதை ஆன்சர் பண்ணால் கேசவானந்த பாரதி வழக்கு. ஏன்னா எல்ஐசி வழக்குக்கு முன்னாடியே இந்த வழக்கு வந்துடும். அப்போ ஆன்சர் கேசவானந்த பாரதி வழக்கு தான் சரி. ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி போகலாம். 15வது கேள்வி. நமது அரசியலமைப்பின் முகவுரையானது ஒரு முறை மட்டும் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. காரணம், சமதர்மம், மதச்சார்பற்ற மக்களாட்சி 3 வார்த்தைகளை சேர்ப்பதற்காக திருத்தப்பட்டது. சரியா? சரியா, ஆன்சர் பண்ணுங்க. நமது அரசியலமைப்பின் முகவுரையானது ஒரு முறை மட்டும் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. சரி, ஆன்சர் பார்க்கலாமா? நம்மளுடைய அரசியலமைப்பின் முகவுரையானது ஒரு முறை மட்டும் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. எஸ், சரி, ஒரு முறை மட்டும்தான் திருத்திருக்காங்க. ஏன்னா சமதர்மம், மதச்சார்பற்ற மக்களாட்சி என்ற 3 வார்த்தைகளை சேர்ப்பதற்காக திருத்தம் செய்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் 2 வார்த்தைகள் தான் சரி, ஒரு வார்த்தை தப்பு. மக்களாட்சி அல்ல, ஒருமைப்பாடு. சமதர்மம், மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு என்ற 3 வார்த்தைகளை சேர்ப்பதற்காக தான் திருத்தம் செஞ்சுருப்பாங்க. ஓகே, அப்போது கூற்று சரி, காரணம் தப்பு. ஏ உண்மை, ஆர் உண்மை அல்ல. ஏ உண்மை, ஆர் உண்மை அல்ல. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். சரி, இந்த திருத்தம் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் தான் முகவுரை ஒரு முறை திருத்தப்பட்டிருக்கும். எந்த ஆண்டு பாருங்கள், 1976 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் முகவுரை ஒரு முறை திருத்தம் செய்யப்பட்டிருக்கும். அதை திருத்துவதற்கு பரிந்துரை செய்த கமிட்டி எந்த கமிட்டின்னு கேட்பாங்க. சர்தார் ஈஸ்வரன் சிங் குழு. சர்தார் ஈஸ்வரன் சிங் குழு தான் அந்த பரிந்துரையை செய்திருக்கும். ஓகே, சரி, அடுத்த கேள்வி போகலாம். அடுத்த கேள்வி போகலாம். 16வது கேள்வி. நமது அரசியலமைப்பின் முகவுரையை மக்களாட்சியின் குடியரசு ஜாதகம் என்று கூறியவர். நம்முடைய அரசியலமைப்பின் முகவுரையை மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் என்று கூறியவர். ஆன்சர் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி, அடிக்கடி கேட்டிருக்காங்க. KM முன்ஷி. யார்? KM முன்ஷி. ஓகே, KM முன்ஷி. அதே போல் அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று முகவுரையை கூறியவர் யார்? அரசியலமைப்பின் அடையாள அட்டை. NA பல்கிவாலா. கீ நோட்ஸ், முகவரியை கீ நோட்ஸ் என்று கூறியவர் யார்? எர்னஸ்ட் பார்க்கர். ஓகே, எர்னஸ்ட் பார்க்கர். இதெல்லாமே நம்ம அடுத்தடுத்த கொஸ்டினில் பார்க்க போகிறோம், டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, 17வது கேள்வி. அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களில் பெண்கள் சார்பில் எத்தனை பேர்? அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களில் பெண்கள் சார்பில் எத்தனை பேர்? ஆன்சர் பண்ணுங்க. பெண்கள் சார்பில் 15 பேர்கள் இருப்பாங்க. பெண்கள் சார்பில் 15 பேர்கள் இருப்பாங்க. சரி, அரசியல் நிர்ணய சபையில் மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா 389 பேர். 389 பேர் மொத்த உறுப்பினர்கள். ஓகேங்களா? சரி, இதை நம்ம மதத்தின் அடிப்படையில் பிரிக்கலாம். பிரிவுகளின் அடிப்படையில் பிரித்தா பாருங்கள், இந்துக்கள் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 163 பேர் இந்துக்கள் இருப்பாங்க. முஸ்லீம்கள் 80 பேர் இருப்பாங்க. தாழ்த்தப்பட்ட பிரிவிலிருந்து 31 பேர் இருப்பாங்க. இந்திய கிறிஸ்தவர்களிலிருந்து 6 பேர் இருப்பாங்க. பழங்குடியினர் 6 பேர் இருப்பாங்க. சீக்கியர்கள் 4 பேர் இருப்பாங்க. ஆங்கிலோ இந்தியர்கள் 3 பேர் இருப்பாங்க. பார்சிகள் 3 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? பார்சிகள் 3 பேர் இருப்பாங்க. பெண்கள் சார்பில் 15 பேர். இது மொத்தத்தில் பெண்கள் சார்பில் 15 பேர் இதில் இடம்பெற்றிருப்பாங்க. சரிங்க, பொறுத்துக்க. முகவுரை பற்றிய பொறுத்துக்க தான் இது. அல்லாடி கிருஷ்ணசாமி. நீங்கள் படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். அல்லாடி கிருஷ்ணசாமி என்ன சொல்லியிருக்கார் முகவுரையை? அல்லாடி கிருஷ்ணசாமி முகவுரையை என்ன சொல்லியிருக்கார்? நீண்ட நாள் கனவு. நமது நீண்ட நாள் கனவு முகவுரைன்னு சொல்லிட்டு அல்லாடி கிருஷ்ணசாமி சொல்லியிருப்பார். நமது நீண்ட நாள் கனவை முகவுரை பிரதிபலிக்கின்றதுன்னு சொல்லியிருப்பார். ஏவி டைசி என்ன சொல்லியிருப்பார்?
ஏவி டைசி. ஆன்சர் பண்ணுங்க. என்ஏ பல்கிவாலா என்ன சொல்லியிருப்பார்? அடையாள அட்டை, அரசியலமைப்பின் அடையாள அட்டை. தாக்கர்தன் பர்காலா என்ன சொல்லியிருப்பார்? சொர்க்கம், வழக்குகளின் சொர்க்கம். ஓகே, இப்போ ஏவி டைசி என்பது அரசியலமைப்பின் அணிகலன். இப்போ சரியான ஆன்சர் என்ன? சாரிங்க, தப்பாக ஆன்சர் பண்ணிட்டு இருப்பேன். அல்லாடி கிருஷ்ணசாமி என்ன சொல்லியிருப்பான்னா நீண்ட நாள் கனவுன்னு சொல்லியிருப்பார். ரைட்டு. ஏவி டைசி வந்து வழக்குகளின் சொர்க்கம் சொல்லியிருப்பார். வழக்குகளின் சொர்க்கம். என்ஏ பல்கிவாலா தான் அரசியலமைப்பின் அடையாள அட்டை. என்ஏ பல்கிவாலா அரசியலமைப்பின் அடையாள அட்டை சொல்லியிருப்பார். தாக்கர்தன் பர்காலா அரசியலமைப்பின் அணிகலன் சொல்லியிருப்பார். அரசியலமைப்பின் அணிகலன். ஓகே, இப்போ ஆன்சர் என்ன? 1432. 1432. முதல் தப்பாக சொல்லியிருப்பேன், சாரி. சரிங்க, அடுத்து எம்என் ராய் அவர்கள் அரசியல் நிர்ணய சபை அமைக்க எந்த ஆண்டு கோரிக்கை வைத்தார்? எம்என் ராய் அவர்கள் அரசியல் நிர்ணய சபை அமைக்க எந்த ஆண்டு கோரிக்கை வைத்தார்? ஆன்சர் பண்ணுங்க. எம்என் ராய் அவர்கள் அரசியல் நிர்ணய சபை அமைக்க எந்த ஆண்டு கோரிக்கையை வைப்பார்? ஆன்சர் பார்க்கலாமா? 1934. 1934 தான் அவர் கோரிக்கை வைப்பார். சரி, இந்த எம்என் ராய் என்பவர் யார்? ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், மூத்த தலைவர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவராக அப்பொழுது இருந்திருப்பார். சரி, எம்என் ராய் போலவே நிறைய பேர் கோரிக்கை வச்சிருப்பாங்க. அப்படி இந்திய தேசிய காங்கிரஸும் தன்னுடைய கோரிக்கை வைத்தது 1935. ஓகேங்களா? இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டு அரசியல் நிர்ணய சபை அமைக்க வேண்டும் என்று இந்திய தேசிய காங்கிரஸ் கோரிக்கை வைக்கும். இந்திய தேசிய காங்கிரஸும் கோரிக்கை வைக்கும். அதே போல் காந்தி அவர்கள் ஹரிஜன் இதழில், தன்னுடைய ஹரிஜன் இதழில் அரசியல் நிர்ணய சபை பற்றி ஒரே வழி என்ற தலைப்பில் எழுதியிருப்பார். அரசியல் நிர்ணய சபை பற்றி காந்தி எழுதியிருப்பார். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா பாயிண்டாக நோட் பண்ணிக்கோங்க. சரிங்க, அடுத்து 20வது கேள்வி. சரியாக பொருந்தி உள்ளதை தேர்ந்தெடு. சரியாக பொருந்தி உள்ளதை தேர்ந்தெடு. 1940 ஆகஸ்ட் 8 என்ன? 1940 ஆகஸ்ட் 8. ஆன்சர் பண்ணுங்க. 2. 1942 மார்ச் 22 என்ன? 1946 மார்ச் 24 என்ன? இதில் சரியாது பொருந்தி உள்ளது கேட்டிருக்காங்க. 1940 ஆகஸ்ட் 8 ஆகஸ்ட் சலுகை. சரியானா சரிதான். ஓகேங்களா? ஆகஸ்ட் சலுகை சரிதான். 1942 மார்ச் 22 என்ன? 1942 மார்ச் 22 கிரிப்ஸ் தூதுக்குழுவோட அறிக்கை. ஓகேங்களா? 1942 மார்ச் 22 கிரிப்ஸ் தூதுக்குழு. சரி, 1946 மார்ச் 24 என்ன? 1946 மார்ச் 24. ஆன்சர் பண்ணுங்க. கேபினெட் அமைச்சரவை குழு. கேபினெட் அமைச்சரவை குழு. அப்போ மூன்றுமே சரிதான். ஓகேங்களா? 1940 ஆகஸ்ட் 8 வந்து ஆகஸ்ட் சலுகை. 1942 மார்ச் 22 கிறிஸ்து தூதுக்குழு. 1946 மார்ச் 24 கேபினெட் அமைச்சரவை குழு. இப்போ மூன்றுமே சரிதான். 1, 2 மூன்றுமே சரிதான். ஓகே, சரி. அடுத்த கேள்வி, 21வது கேள்வி. கேபினெட் அமைச்சரவை குழுவில் இடம்பெறாதவர். கேபினெட் அமைச்சரவை குழுவில் இடம்பெறாதவர். இங்கே பாருங்கள், லாரன்ஸ் அலெக்சாண்டர் கிரிப்ஸ் லின்லேத்கோ. இந்த 4 பேர் கொடுத்துருக்காங்க. இதில் ஒருவர் இடம்பெற்றிருக்க மாட்டார். அவர் யார்? ஆன்சர் பண்ணுங்க.
பிரிட்டிஷ் என்ன பண்ணுன்னா நம்மளுடைய அழுத்தங்களுக்கு பணிஞ்சு பல்வேறு கட்ட அழுத்தங்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க நம்மளுடைய தலைவர்கள். அதற்கு பணிந்து அவங்க நம்மளுக்கான அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுத அனுமதி கொடுப்பாங்க. அதனால் 3 பேர் கொண்ட தலைமையில் கேபினெட் அமைச்சரவை என்ற ஒரு குழுவை அனுப்புவாங்க. கேபினெட் தூதுக்குழுன்னு சொல்லுவாங்க. 3 பேர் கொண்ட தலைமையில் அனுப்புவாங்க. அந்த 3 பேர் யார் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். கிரிப்ஸ், அலெக்சாண்டர், லாரன்ஸ். ஓகேங்களா? இந்த 3 பேர் கொண்ட குழுவை தான் அனுப்பிப்பாங்க. அப்போ இடம்பெறாதவர் தான் இங்கே கேட்டிருக்காங்க. லின்லித்கோ, ஆப்ஷன் டி, லின்லித்கோ என்பவர் தான் இடம்பெற மாட்டார். இது எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னு சொன்னோம்? 1946. சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். அரசியல் நிர்ணய சபை எப்பொழுது அமைக்கப்பட்டது? அரசியல் நிர்ணய சபை எப்பொழுது அமைக்கப்பட்டது? ஆன்சர் சொல்லுங்க. அரசியல் நிர்ணய சபை எப்பொழுது அமைக்கப்பட்டது? ஆன்சர் பார்க்கலாமா? 1946 டிசம்பர் 6. 1946 டிசம்பர் 6 தான் அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்படும். சரி, இந்த முறையை எங்கிருந்து இவங்க எடுப்பாங்க? இந்த அரசியல் நிர்ணய சபை கூட்டங்கள் நடத்துவாங்கள்ல, அந்த முறை எங்கிருந்து எடுப்பாங்க? பிரெஞ்சு நாட்டோட முறை தான் இது. பிரெஞ்சு நாட்டோட முறையிலிருந்து தான் இதை எடுப்பாங்க. அரசியல் நிர்ணய சபை 1946 டிசம்பர் 6 அமைப்பாங்க. ஓகே, சரிங்க. 23வது கேள்வி. அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களில் முஸ்லீம் லீக் கட்சி உறுப்பினர்கள் எத்தனை பேர்? முஸ்லீம் லீக் கட்சி உறுப்பினர்கள் எத்தனை பேர்? ஆன்சர் பண்ணுங்க. சரி, மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர்? ஆல்ரெடி நான் சொல்லிட்டு இருப்பேன். மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர்? 389 பேர் மொத்த உறுப்பினர்கள். 389 பேர் மொத்த உறுப்பினர்கள். இதில் முஸ்லீம் லீக் கட்சியின் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? 73 பேர். 73 பேர் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய உறுப்பினர்கள். இந்திய தேசிய காங்கிரசினுடைய உறுப்பினர்கள் 208 பேர். 208 பேர் இந்திய தேசிய காங்கிரசினுடைய உறுப்பினர்கள். 73 பேர் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய உறுப்பினர்கள். நம்முடைய மதராஸ் மாகாணத்திலிருந்து எத்தனை உறுப்பினர்கள் அங்கே இருந்தாங்க அந்த அரசியல் நிர்ணய சபை கூட்டத்தில்? 49 உறுப்பினர்கள். மதராஸ் மாகாணத்திலிருந்து 49 உறுப்பினர்கள். சரிங்க, அடுத்த கேள்வி போகலாம். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 1. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 நடைபெற்றது. 2. அதன் நிரந்தர தலைவர் சச்சிதானந்த சின்ஹா. 3. நிரந்தர தலைவர் பரிந்துரை செய்தவர் ஆச்சாரி ஜே.எஸ். கிருபாலினி. சரியான கூற்று கேட்டிருக்காங்க. இதில் எந்த கூற்று சரி? அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம். ஆன்சர் பண்ணுங்க. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 என்பது சரி. ஓகேங்களா? அப்போது 1 சரி. இதனுடைய நிரந்தர தலைவர் சச்சிதானந்த சின்ஹாவா? தப்பு. அவர் நிரந்தர தலைவர் அல்ல. அவர் ஒரு தற்காலிகமான தலைவர். முதல் கூட்டத்தில் நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. தற்காலிக தலைவர் தான் தேர்ந்தெடுப்பாங்க, சச்சிதானந்தா சின்ஹா. அப்போது 2வது தப்பு, நிரந்தர தலைவர் அல்ல. 3வது நிரந்தர தலைவர் பரிந்துரை செய்தவர் ஜே.எஸ். கிருபாலினி. அப்போது அவர் நிரந்தர தலைவரே அல்லனா அப்போது 3வது கூற்றும் தப்பு. ஓகேங்களா? அப்போ பரிந்துரை செய்தவர் ஜே.எஸ். கிருபாலினா யாரை தான்? சச்சிதானந்தா சின்ஹா. ஆனால் அவர் நிரந்தர தலைவர் அல்ல. அப்போது இந்த 2 கூற்றுகளுமே தப்பு. நிரந்தர தலைவர் என்ற ஒரு பதத்தை நம்ம அங்கே பயன்படுத்தியிருக்கோம். அப்போது 1 மட்டும்தான் சரி. ஓகே, அப்போது 2வது கூட்டத்தில் தான் நிரந்தர தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க, முதல் கூட்டத்தில் அல்ல. முதல் கூட்டத்தில் தற்காலிக தலைவரை தான் தேர்ந்தெடுப்பாங்க. எதன் அடிப்படையில் இவர் தேர்ந்தெடுப்பாங்கன்னா, அங்கிருந்த உறுப்பினர்களில் மூத்த உறுப்பினர் இவராக தான் இருப்பார். வயதில் மூத்த உறுப்பினர் இவராக தான் இருப்பார். அதனால தான் இவரை தேர்ந்தெடுப்பாங்க. அவரை பரிந்துரை செய்தவர் ஜே.எஸ். கிருபாலினி. இது சரிதான். ஜே.எஸ். கிருபாலினி தான் பரிந்துரை செய்வாங்க. ஓகே, ரொம்ப முக்கியம். சரி, இந்த முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர்? 389 உறுப்பினர்களில் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட மொத்த உறுப்பினர்கள். கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள்.
சரிங்க. அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். கூற்று 1. அரசியல் நிர்ணய சபையின் 2வது கூட்டத்தின் துணைத் தலைவர் எஸ்.ஜி. முகர்ஜி வி.டி. கிருஷ்ணமாச்சாரி நியமிக்கப்பட்டார். சட்ட ஆலோசகர் எம்.என். ராய் நியமிக்கப்பட்டார். சரியா? 2வது கூட்டம். முதல் கூட்டம் பார்த்தோம். இது 2வது கூட்டம். சரி. அரசியல் நிர்ணய சபையின் 2வது கூட்டத்தின் துணைத் தலைவர் எஸ்.ஜி. முகர்ஜி வி.டி. கிருஷ்ணமாச்சாரி நியமிக்கப்பட்டார். ஆன்சர் பண்ணுங்க. எஸ், சரி. ஓகேங்களா? அதே போல சட்ட ஆலோசகராக எம்.என். ராய் நியமிக்கப்பட்டார். இதுவும் சரிதான். 2வது கூட்டத்தில் தான் நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொன்னேன். அந்த நிரந்தர தலைவர் யார்? இந்த நிரந்தர தலைவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவரான டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர். அவருக்கு துணையாக துணைத் தலைவர் 2 பேரை தேர்ந்தெடுப்பாங்க. எஸ்.ஜி. முகர்ஜி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. சட்ட ஆலோசகராக பி.என். ராவையும் தேர்ந்தெடுப்பாங்க. ஓகே, சரிங்க. அடுத்து 26. அரசியல் நிர்ணய சபையின் எந்த கூட்டத்தை முஸ்லீம் லீக் கட்சி புறக்கணித்தது? எந்த கூட்டத்தை முஸ்லீம் லீக் கட்சி புறக்கணித்தது? ஆன்சர் பண்ணுங்க. முதல் கூட்டத்தை தான் முஸ்லீம் லீக் கட்சி புறக்கணிக்கும். அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தை புறக்கணிக்கும். ஓகேங்களா? அடுத்து நமது அரசியலமைப்பின் முகவுரையானது எந்த கூட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆல்ரெடி இதை பார்த்துட்டோம். நம்ம கொஸ்டினை பார்க்கல, இந்த கண்டென்ட்டை பார்த்துட்டோம். ஆன்சர் பண்ணுங்க. நமது அரசியலமைப்பின் முகவுரை எந்த கூட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 3வது கூட்டம். 1946 டிசம்பர் 13 நடந்த அரசியல் நிர்ணய சபையின் 3வது கூட்டத்தில் தான் நம்மளுடைய முகவுரையானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, தாக்கல் செய்யப்பட்டது, குறிப்பாக சொல்லப்போனால். சரி, அடுத்த கேள்வி. நமது அரசியலமைப்பு புத்தகம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அன்று எத்தனை நிர்ணய சபை உறுப்பினர்கள் கையெழுத்து இடவில்லை? ஆன்சர் பண்ணுங்க. எத்தனை பேர்? ஆன்சர் பண்ணுங்க. 15 உறுப்பினர்கள் கையெழுத்து இட்டிருக்க மாட்டாங்க. 15 உறுப்பினர்கள் கையெழுத்து இட்டிருக்க மாட்டாங்க. ஓகே, ஏன்னா அரசியல் நிர்ணய சபையில் 389 உறுப்பினர்கள் சொல்லுவோம். அதில் 389 பாகிஸ்தான் பிரிக்கும்போது பாதி உறுப்பினர்கள் அல்ல, சில உறுப்பினர்கள் பாகிஸ்தானுக்கு போயிடுவாங்க. அப்போ மீதமுள்ள உறுப்பினர்கள் 299 உறுப்பினர்கள் இந்தியாவில் இருப்பாங்க. அதில் 284 உறுப்பினர்கள் தான் கையெழுத்திடுவாங்க. 15 உறுப்பினர்கள் கையெழுத்து இட மாட்டாங்க. 15 உறுப்பினர்கள் கையெழுத்து இட மாட்டார்கள். ஓகேங்களா? 299ல் 284 உறுப்பினர்கள் தான் கையெழுத்து போடுவாங்க. மீதமுள்ள உறுப்பினர்கள் கையெழுத்து இட மாட்டாங்க. அப்போ எத்தனை உறுப்பினர்கள் பாகிஸ்தானுக்கு போயிருப்பாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த கேள்வி பார்க்கலாம். 29. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களில் 292 பேர் நியமனம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களில் 93 பேர் தேர்தலின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களில் 4 பேர் தலைமை கமிஷனர் பதவியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களில் 100 பேர் பாகிஸ்தான் பிரிவின் போது சென்றனர். இப்போ தான் சொன்னேன். ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? இதில் ஒன்று மட்டும் தாங்க சரி. ஆப்ஷன் சி, இது மட்டும் தான் சரி. ஓகேங்களா? அப்போது ஏல என்ன தப்பு? அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களில் 292 பேர் நியமனம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சொன்னதில்ல, தப்பு. தேர்தலின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அப்போது நியமனத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எத்தனை பேர்னா 93 பேர். அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களில் 100 பேர் பாகிஸ்தான் பிரிவின் போது சென்றனர் சொன்னால, அதுவும் தப்பு. எத்தனை பேர்னு நீங்கள் தேடி கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் 100 பேர் அல்ல. அப்போது அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களில் 4 பேர் தலைமை கமிஷனர் பதவியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இது மட்டும்தான் சரி. மீதமுள்ள 3 கூற்றுகளுமே தவறு தான். சரி, இந்த 292 பேர் எங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்? 292 பேர் தேர்தலின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். சரி, எங்கேருந்து மாகாண பிரதிநிதிகள். அவங்க மாகாண பிரதிநிதிகள். 93 பேர் சுதேச உறுப்பினர்கள். 93 பேர் சுதேச உறுப்பினர்கள். சரிங்களா?
இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் ஏ, மாகாண அரசியலமைப்பு குழு தலைவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். அடிப்படை உரிமை மற்றும் சிறுபான்மையினர் இனக்குழு தலைவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். ஆப்ஷன் சி, குடிக்குழு தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். வகைப்படுத்தும் குழு தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இதில் தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கள். சரி, ஆன்சர் பாருங்கள். கொடிக்குழு தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சொல்லியிருக்கல, அது தவறு. அது தவறு. ஓகேங்களா? சரி, அடுத்து 31வது கேள்வி பார்க்கலாம். கொஞ்சம் வேகமாகவே போகலாம், ஏன்னா டைம் அதிகமாகுது. பின்வரும் கூற்றை ஆராய்க. அரசியலமைப்பின் வரைவுக்குழு 1947 ஆகஸ்ட் 29 அமைக்கப்பட்டது. ஆப்ஷன் பி, வரைவுக்குழு உறுப்பினர்களில் டிபி கைத்தான் இருந்ததால் டிடி கிருஷ்ணமாச்சாரி தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆப்ஷன் சி, வரைவுக்குழுவின் இரண்டாவது வாசிப்பு 1948 நவம்பர் 15 முதல் 1949 அக்டோபர் 17 வரை நடைபெற்றது. ஆப்ஷன் டி, அரசியலமைப்பின் வரைவுக்குழு வாசிப்பின் போது 7653 திருத்தம் செய்யப்பட்டது. இந்த கூற்றை ஆராய்ந்து சரி எது தவறு எதுன்னு சொல்லுங்கள். இதில் ஒரு கூற்று தவறு, அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு கூற்று தவறு. என்ன கூற்று அது? ஒரு கூற்று தவறு. ஆன்சர் பண்ணுங்கள். சரி, இந்த வரைவு குழு எப்போ அமைக்கப்பட்டது? இது சரியா? 1947 ஆகஸ்ட் 29. சரி, ஓகே. வரைவு குழுவில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க? 7 உறுப்பினர்கள். அம்பேத்கரோடு சேர்த்து 7 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அம்பேத்கர் தலைவர், என் கோபால்சாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி, கே முன்சி, சையது முகமது ஷாதுல்லா, PL மிட்டர்னு ஒருத்தர் இருப்பார். ஆனால் அவருக்கு உடம்பு சரியில்லாத போனதுனால என் மாதவராவ் நியமிக்கப்படுவார். அதே போல் டிபி கைத்தான் முதல்ல நியமிச்சிருப்பாங்க. அவர் இறந்ததால் கிருஷ்ணமாச்சாரி தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அப்போ 7 பேர். அப்போ இரண்டாவது கூற்றும் சரிதான். அப்போது வரைவு குழுவோட இரண்டாவது வாசிப்பு பாருங்கள். 1948 நவம்பர் 15 முதல் 49 அக்டோபர் 17. இதுவும் சரிதான். இப்போ இது மட்டும்தான் தவறு. வரைவு குழு வாசிப்பின் போது 7653 திருத்தம் செய்யப்பட்டது என்பது தவறு. அத்தனை திருத்தம் செய்யப்படலை. 2473 திருத்தங்கள் தான் செய்யப்பட்டது. முன்வைக்கப்பட்ட திருத்தங்கள் தான் 7635. 7635 திருத்தங்கள் முன்வைக்கப்படும். ஆனால் 2473 திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு. இது தவறு. இங்கே 53ன்னு சொல்லியிருக்கோம் பார்த்தியா, அதுவுமே தவறு தான். ஓகேங்களா? 35 7635 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டு 2473 திருத்தங்கள் செய்யப்படும். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியானது. சரியானது மீன்ஸ் இந்த 31வது கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஏன்னா 3 கூற்றுகளுமே சரி, ஆப்ஷன் டி மட்டும் தவறு. அடுத்து 32வது கேள்வி. கூற்று. 1950 ஜனவரி 22 கடைசி கூட்டத்தில் தேசிய கீதம், தேசிய பாடல், குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். காரணம், 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது. சரியா? ஆன்சர் பண்ணுங்க. சரிங்க, இதில் ஆர் மட்டும்தான் சரி, ஏ தவறு. என்ன தவறு? 1950 ஜனவரி 22 கடைசி கூட்டத்தில் தேசிய கீதம், தேசிய பாடல், குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு சொன்னால அது தப்பு. 1950 ஜனவரி 24, அது ஜனவரி 24. அப்போது ஆர் தவறு, ஏ சரி. ஆர் தவறு, ஏ சரி. ஆப்ஷன் டி ஆன்சர். அடுத்து 33வது கேள்வி. சட்டத்தின் வழியிலான ஆட்சி எனும் கொள்கை எங்கிருந்து பெறப்பட்டது? சட்டத்தின் வழியிலான ஆட்சி எனும் கொள்கை எங்கிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் பண்ணுங்க. சட்டத்தின் வழியிலான ஆட்சி எனும் கொள்கை எங்கிருந்து பெறப்பட்டது? இங்கிலாந்து. ஆப்ஷன் பி இங்கிலாந்து. அடுத்து 34வது கேள்வி. தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இந்திய அரசியலமைப்பு பிரேம் பிஹாரி நரேன் இத்தாலிய பாணியில் அவர் கைப்பட எழுதினார். இந்திய அரசியலமைப்பை பிரேம் பிஹாரி நரேன் இத்தாலிய பாணியில் அவர் கைப்பட எழுதினார். ஆப்ஷன் பி இந்திய அரசியலமைப்பின் இந்தி பதிப்பை இங்கே பாருங்கள், ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இந்திய அரசியலமைப்பின் இந்தி பதிப்பை எழுதியவர் வசந்த் கிருஷ்ணன். ஆப்ஷன் சி அரசியல்
சபையின் செயலாளர், அரசியல் சபையின் செயலாளர் HVR ஐயங்கார். அரசியல் சபையின் தலைமை வரைவாளர், அதாவது அரசியல் நிர்ணய சபை தான் அரசியல் சபைன்னு கொடுத்துருக்கோம், SN முகர்ஜி. இதுபோல் ஷார்ட் ஃபார்மில் கூட கொடுப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இது எது தவறுன்னு கேட்டிருக்காங்க, ஆன்சர் பண்ணுங்கள். இந்திய அரசியலமைப்பை பிரேம் பிஹாரி நரேன் இத்தாலிய பாணியில் அவர் கைப்பட எழுதினார். இந்திய அரசியலமைப்பின் இந்தி பதிப்பை வசந்த் கிருஷ்ணன் எழுதினார். அரசியல் சபையின் செயலாளர் HV ஐயங்கார். அரசியல் சபையின் தலைமை வரைவாளர் SN முகர்ஜி. ஆன்சர் பண்ணுங்க. இதில் எதுவுமே தவறு இல்லைங்க, எல்லாமே சரிதான். சரி, அடுத்து கூற்று. 1616ஆம் ஆண்டு முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் ஆங்கிலேயருக்கு வணிக அனுமதி வழங்கினார். காரணம், அந்த அனுமதி ஆங்கிலேயர்களின் வணிகத்தை பாதுகாக்க உதவியது. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் ஏ என்பது சரி. ஏ, ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவுக்கான சரியான விளக்கம். ஓகே, அடுத்த கேள்வி போகலாம். இந்திய அரசு சட்டம் 1935 தொடர்பான சரியான பொருத்தத்தை காண்க. கூட்டாட்சி பட்டியல். 59 உருப்படிகள். மாகாண பட்டியல் 54 உருப்படிகள். கூட்டு பட்டியல் 36 உருப்படிகள். எஞ்சிய அதிகாரங்கள் கவர்னர் ஜெனரல். இங்கே பாருங்கள், இந்திய அரசு சட்டம் 1935 இது. ஆன்சர் பாருங்கள், ஆன்சர் ஆப்ஷன் சி 2134. கொஞ்சம் வேகமாக போயிடலாம். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் வணிக உரிமை மேலும் 20 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டது எந்த சட்டத்தின் மூலம்? இது எந்த சட்டம்? ஒழுங்குமுறை சட்டமா, பட்டய சட்டமா, இந்திய கவுன்சில் சட்டமா, அரசின் இந்திய சட்டமா? எந்த சட்டம்? பட்டய சட்டம் ஒவ்வொரு 20 ஆண்டுகளுக்கும் நீட்டிக்க செய்தது. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் வணிக உரிமையை 20 ஆண்டுகளுக்கு பட்டய சட்டத்தின் மூலம் நீட்டிக்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். அடுத்து 38வது கேள்வி. இந்திய அரசு சட்டம் 1858 எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது? இந்திய அரசு சட்டம் 1858 எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பண்ணுங்க. இந்திய மக்களின் மேக்னா கார்ட்டே. இந்திய மக்களின் மேக்னா கார்ட்டே. 39வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பின்படி இந்தியாவின் சட்டப்பூர்வ பெயர் எவை? இந்திய அரசியலமைப்பின்படி இந்தியாவின் சட்டப்பூர்வ பெயர். இந்திய அரசியலமைப்பின்படி இந்தியாவின் சட்டப்பூர்வ பெயர். ஆன்சர் பண்ணுங்க. இந்தியா மற்றும் பாரதம். இந்தியா மற்றும் பாரதம். ஓகே, இந்தியாவுடைய பெயரை குறிப்பின்ற சட்ட பிரிவு எது? இந்தியாவுடைய பெயரை குறிக்கின்ற சட்டப்பிரிவு. சட்டப்பிரிவு 1 பகுதி 1ல் சட்டப்பிரிவு 1 இந்தியாவுடைய பெயரை பற்றி சொல்லும். சரி, 40வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பின்படி இந்திய ஒன்றியம் பிரிக்க முடியாதது என்பதற்கான முக்கியமான காரணம் எது? இந்திய அரசியலமைப்பின்படி இந்திய ஒன்றியம் பிரிக்க முடியாதது என்பதற்கான முக்கியமான காரணம் எது? ஆப்ஷன் பாருங்கள். மாநிலங்களுக்கு பிரிவதற்கான உரிமை இருப்பதால், மாநிலங்கள் சுயமாக இணைந்ததால், மாநிலங்கள் அரசியலமைப்பின் மூலம் உருவாக்கப்பட்டதால், இந்திய பல நாடுகளின் கூட்டமைப்பாக இருப்பதால். சரியான ஆன்சர் என்ன? இந்திய ஒன்றியத்தை பிரிக்க முடியாது. அதற்கான ரீசன் என்ன? இதுதான் ஷார்ட். இந்திய ஒன்றியத்தை பிரிக்க முடியாது. ஏன்? ஆன்சர் பண்ணுங்க. அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் எப்படி உருவானதுன்னா, மாகாணங்கள் சுயமாக தானாகவே ஒருங்கிணைந்து நாடாக உருவானது. ஆனால் இந்தியா அப்படி உருவாகலை, அரசியலமைப்பின் மூலம் உருவானது. இந்தியா அரசியலமைப்பின் மூலம் பல மாநிலங்களை ஒன்றிணைத்து நாடாக மாற்றியது. அப்போது அவங்களுக்கு பிரிக்க அனுமதி கிடைக்காது. ஏன்னா அவங்களாக சுயமாக இணையவில்லை. நம்மளுடைய அரசியலமைப்பு மூலம்தான் அனைத்து மாநிலங்களும் ஒன்றிணைக்கப்பட்டது. சரிங்க, அடுத்த கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு தற்போதுள்ள மாநிலங்களின் எல்லைகள், பெயர்கள் மற்றும் வடிவங்களின் மாற்றம் செய்ய பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கிறது?
ஆன்சர் பண்ணுங்கள். தற்பொழுது உள்ள மாநிலங்கள் எல்லைகள் பெயர்கள் வடிவங்கள் மாற்றம் செய்ய பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கிறது. அதாவது இந்தியாவுக்கு உள்ள மாநிலங்கள், அதாவது உள்சீரமைப்பை பற்றி பேசுவது எந்த பிரிவுன்னு கேட்குறாங்க. இந்தியாவுடைய மாநிலங்கள் பெயர்கள், இப்போ 2 மாநிலங்கள் இருந்தால் ஒன்றாக மாற்றுவது, ஒரு மாநிலத்தை 2ஆக பிரிப்பது, மாநிலத்துடைய பெயரை மாற்றுவது, மாநிலத்துடைய எல்லையை மாற்றுவது, இதெல்லாம் எந்த சட்டப்பிரிவின் மூலம் நடைபெறுகிறதுன்னு கேட்குறாங்க. சட்டப்பிரிவு 3. சட்டப்பிரிவு 3, அதாவது உள்சீரமைப்புன்னு சொல்லலாம். ஷார்ட்டாக உள்சீரமைப்புன்னு சொல்லலாம். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். 42வது கேள்வி. 2000 பீகாரிலிருந்து எந்த புதிய மாநிலம் உருவாக்கப்பட்டது? 2000 பீகாரிலிருந்து எந்த புதிய மாநிலம் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் பண்ணுங்க. ஜார்க்கண்ட். எந்த மாநிலம்? ஜார்க்கண்ட். சரி, 43. கூற்று. பிரிவு 2 மற்றும் பிரிவு 3 சட்டங்கள் பிரிவு 2 மற்றும் பிரிவு 3 சட்டங்கள் சாதாரண எளிய பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட முடியும். காரணம், பிரிவு 368க்கு கீழ் சீர்திருத்தங்கள் செய்ய சிறப்பு அல்லது அசாதாரண பெரும்பான்மை தேவைப்படாது, எளிய பெரும்பான்மை போதுமானது. சரியா? ஆன்சர் பண்ணுங்க. பிரிவு 2ஐயும் பிரிவு 3ஐயும் சட்டமாக மாற்ற எளிய பெரும்பான்மை போதுமானதா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஷார்ட்டாக சொல்லணும்னா இதான். சிறப்பு பெரும்பான்மை தேவையா, எளிய பெரும்பான்மை தேவையா? எளிய பெரும்பான்மையே போதுமானது. அப்போது கூற்றும் சரி காரணமும் சரி, கூற்றும் சரி காரணமும் சரி, சரியான விளக்கமும் கூட. அடுத்து 44வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடுக்கும். கொஞ்சம் வேகமாக போகிறோம். லாஸ்ட் ஒரு 10 கொஸ்டின்ஸ். ஆப்ஷன் பாருங்கள். சுதந்திரத்திற்கு பின் இந்து மகாராஜா ஹரிசிங் ஆட்சி செய்த காஷ்மீர் சுதேச அரசாக இருந்தது. 1947 ஆகஸ்ட் 15 மகாராஜா ஹரிசிங் பாகிஸ்தானுடன் வர்த்தகம் மற்றும் மக்கள் நடமாட்டத்துக்கான ஒப்பந்தம் செய்தார். ஆப்ஷன் சி பாருங்கள். பாகிஸ்தான் இதை மீறி அத்துமீறல் செய்தது. இதனால் ஹரிசிங் இந்தியாவுடன் இராணுவ உதவி கேட்டார். ஆப்ஷன் டி பாருங்கள். 1947 அக்டோபர் 26 இந்திய இராணுவம் காஷ்மீரில் நுழைந்து அனுமதி ஏற்படுத்தியது. இதில் தவறான கூற்று கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கள். சுதந்திரத்துக்கு பின் காஷ்மீர் தனி அரசாக தான் இருந்தது. பாகிஸ்தானுடன் ஒப்பந்தம் போடுவாங்க. இது ஃபஸ்ட்டு ரைட்டு. ஓகேங்களா? கூற்று 1 ரைட்டு தான். மகாராஜா பாகிஸ்தானுடன் ஹரிசிங், அதாவது மகாராஜா ஹரிசிங் பாகிஸ்தானுடன் வர்த்தக ஒப்பந்தம் போடுவார். அதை மீறி பாகிஸ்தான் செயல்படும். அப்போது சியும் சரி பியும் சரி. ஓகேங்களா? அப்போது டி என்பது தான் தவறு. என்ன தவறுனா, இவங்க அத்துமீறாங்களா, பாகிஸ்தான் அத்துமீற சொல்ல இந்தியாவுடன் உதவி கேட்பாங்க. இந்தியா என்ன பண்ணுன்னா ஒரு டிமாண்ட் பண்ணோம், நீங்கள் எங்களுடன் இணைந்தால் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லும். அதன்படி இந்தியா நம்ம கூட இப்போ காஷ்மீர் நம்ம கூட இணைந்துடும். 1947 அக்டோபர் 26 காஷ்மீர் இணைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுருவார். யார்? மகாராஜா. 1947 அக்டோபர் 26 ஹரிசிங் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுறாரு. 27 தான் இந்திய இராணுவம் காஷ்மீரில் நுழைந்து அமைதியை ஏற்படுத்தியது. அப்போது இங்கே 26 வராது, 27. ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட அடுத்த நாள் தான் இந்திய இராணுவம் காஷ்மீருக்கு போகும். ஓகேங்களா? ஆப்ஷன் டி என்பது தவறு. 45வது கேள்வி. மொழிவாரி மாகாண ஆணையமான அறியப்படும் தார் ஆணையம் தனது அறிக்கையை எந்த நாளில் சமர்ப்பித்தது? ஆன்சர் பண்ணுங்க. 1948 டிசம்பர் 10. ஓகே, அடுத்த கேள்வி போகலாம். பின்வரும் கூற்றுகளை ஆராய்வோம். 1. ஆந்திர மாநிலம் உருவாக்கப்பட்ட தேதி 1953 அக்டோபர் 1. 2 பாருங்கள். பொட்டி ஸ்ரீராமுலு 65 நாட்கள் உண்ணாவிரமிருந்து உயிர் திறந்தார். இது இரண்டுமே சரிதாங்க. இப்போ 2 கூற்றுகளுமே சரிதான். 47. 2025ஆம் ஆண்டு நிலவரப்படி இந்தியாவில் எத்தனை யூனியன் பிரதேசங்கள் உள்ளன? எத்தனை யூனியன் பிரதேசங்கள் உள்ளன? 8 யூனியன் பிரதேசங்கள். ஓகே. 48வது கேள்வி. இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை முடிவிற்கு கொண்டு வந்த சட்டம்? இந்திய கவுன்சில் சட்டம். 1858 இந்திய கவுன்சில் சட்டம். 49வது கேள்வி. பஞ்சாப் மாநிலம்
பஞ்சாப் மற்றும் ஹரியானாவாக எப்பொழுது பிரிக்கப்பட்டது? பஞ்சாப் மாநிலம் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவாக எப்பொழுது பிரிக்கப்பட்டது? ஆன்சர் பாருங்கள், நீங்கள் ஆன்சர் பண்ணிவிடுங்க. 1966. 50வது கேள்வி, இந்தியாவில் கீழ்கண்ட எதன் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைக்கப்பட்டது? இந்தியாவில் கீழ்கண்ட எதன் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைக்கப்பட்டது? ஆன்சர் பண்ணுங்கள். கலாச்சாரம், ஒருமைப்பாடு, நிர்வாக வசதி, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம், மக்களின் மொழி. எதன் அடிப்படையில்? மொழியின் அடிப்படையில் தான் மாநிலங்கள் மறுசீரமைக்கப்பட்டது. எஸ், சரி. ஓகே, பொது அறிவிலிருந்து 50 கேள்வி பார்த்து முடிச்சிட்டோம். பாலிட்டியில் அந்த 4 டாப்பிக்கிலிருந்து 50 கேள்வி பார்த்துருக்கோம். உங்களுடைய மார்க் என்னென்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எதனா என்கிட்ட சொல்லணுன்னாலோ எதனா குறை இருந்தாலும் அதையும் சொல்லுங்கள். நன்றி.